இப்போ முருகப்பெருமான் திருக்கல்யாணம் இன்னைக்கு. முருகப்பெருமான் தேவயானியோட திருக்கல்யாணம் பண்ற நாள் இன்னைக்கு. இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துல மகனோ திருமணத்திற்காக காத்திருக்காங்க. ஆனா திருமண தடையாவே இருக்கு. அப்படிப்பட்டவங்க இந்த திருக்கல்யாணத்துல போய் கலந்துகிட்டு அந்த திருக்கல்யாணத்தை கண்டிப்பா மனம் குளிர கண் குளிர பார்க்கும் பொழுது இவங்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு சுமங்கலி பெண்ணோ ஒரு ஆணோ திருக்கல்யாணத்தை பார்த்து அப்படியே மனதார பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் கணவன் மனைவி கூட சண்டையே வராது. எவ்வளவுதான் அவங்க ஒற்றுமை இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் உண்டாகும், ஒற்றுமை அதிகரிக்கும், பரஸ்பர அன்போட நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். அதனால இன்னைக்கு திருக்கல்யாணம் போகும் பொழுது முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை, வள்ளி தெய்வானுக்கு 2 மாலை வாங்கிட்டு கொண்டே கொடுங்க. உங்கள் வீட்டில் விரைவில் திருமணம் நடக்கணும் வேண்டிக்கோங்க. மகனுக்கோ மகளுக்கோ விரைவில் திருமணம் நடக்கணும். நான் தம்பதியரோட அடுத்த வருஷம் நான் திருக்கல்யாணம் பார்க்கும் பொழுது தம்பதிகளை அழைத்துக்கிட்டு நான் வரேன்னு சொல்லி வீட்டில் உள்ள பெற்றோர்கள் வேண்டிக்கலாம். இது மாதிரி வேண்டும் பொழுது உங்களுக்கு விரைவில் நல்ல காரியம் உண்டாகும். அடுத்த வருஷம் திருக்கல்யாணத்துக்குள்ள உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துரும், நல்ல விதமாக திருமணம் நடந்தேருங்கிறது ஐதீகம். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை நம்மளோட தேங்க்யூ. முருகனை நம்பினவங்கள அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அவன் பார்த்துக்குவான், அவங்க வாழ்க்கையவே நல்ல விதமாக மாற்றிடுவான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.